வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி, பாஜகவினரே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கடும் எதிர்ப்பு. இதனால அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அதிருப்தியில இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து மத்திய அதாவது ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு கூட்டணியை அமைச்சிருந்தாங்க. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பின்பு எப்படியோ ஒரு வழியாக நகர்த்தப்பட்டது. பின்பு இந்த கூட்டணியானது முறிவு ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக அண்ணாமலை கை காட்டப்பட்டார். அதனாலே பார்த்தீங்கன்னா அதிமுக பல்வேறு டிமாண்டை முன் வச்சாங்க. என்ன டிமாண்ட்னா, இனி வரும் காலங்களில் பாஜக பார்த்தீங்கன்னா எங்களோட கூட்டணி வைக்கணும்னா அனைத்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கூட்டணி முறிவுக்கு மீண்டும் கூட்டணி தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை நீக்கினாங்க. இப்படி அண்ணாமலையை நீக்கிய பின்பு அந்த பதவிக்கு நாகேந்திரனை அமர்த்துறாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அடங்காம பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிலுமிஷ வேலைகளில் ஈடுபட்டு வராரு. அதாவது ஏற்கனவே நாகேந்திரன் கடுமையாக எச்சரித்திருந்தார். இந்த வார் ரூம் அரசியல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். யாரோ ஒரு தனிநபருக்காக கட்சியை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. கட்சி நபர்கள் பார்த்தீங்கன்னா தனிநபரை பார்த்தீங்கன்னா அணுகக்கூடாது, தனிநபருக்கு கோஷங்கள் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை நாகேந்திரன் விதித்திருந்தார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமது சகோதரி பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மோதல் போக்கு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி என்று தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய சீண்டலை தொடங்கி இருக்கிறார். இதற்கு பாஜக தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகிறது. அண்ணாமலை இப்படி பேசக்கூடாது, அண்ணாமலை தன்னுடைய அரசியல் கூட்டணி கட்டுப்பாட்டை மீறுகிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்புகளாக பதிவு செய்யப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் சற்று எதிர்த்து தான் செய்கிறார்களாம். பார்க்கலாம் பாஜகவின் இந்த உட்கட்சி மோதல் என்பது தமிழகத்தில் எப்படி தலை தூக்குமா அல்லது தலை அடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.